தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடந்து வந்த 365 நாட்களில் நாம் சந்தித்த வெற்றிகள், தோல்விகள், மகிழ்ச்சி மற்றும் கண்ணீர் கலந்த 6000 அனுபவங்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்மை முடக்கிய நோய்கள், உலகை உலுக்கிய போர்கள், தனிப்பட்ட வாழ்வின் சவால்கள் அடைந்தலும் நம்மை தாங்கி பிடித்த இறைவனின் கரங்களை நினைவு கூர்ந்து மலரவிருக்கும் 2026 ஆண்டை புதிய நம்பிக்கையோடு வரவேற்க இத்திருப்பலியில் இணைவோம். இன்று திரு அவை இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமரியாவின் பெருவிழாவை கொண்டாடி வருகின்றது. அன்னை மரியாள் இயேசுவின் தாயாக மட்டுமன்று, நம் திரு அவையின் தாயாகவும் உலகின் பாதுகாவலியாகவும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார். அன்னையின் தூய்மையிலும் கீழ்ப்படுதலாலும் உலகம் எழுந்த இந்த மீட்பை பெற்றது போல பிறக்கவிருக்கும் இப்புதிய ஆண்டையும் அன்னையின் பாதத்தில் ஒப்படைப்போம். அன்னை மரியாவை போல இறைவன் குலத்திற்கு படைந்து வாழவும் அமைதியின் சாட்சிகளாக திகழ வேண்டிய வரங்களை வேண்டி இப்புனித பலியில் முழு மனதோடு பங்கேற்போம். இந்த புத்தாண்டு பெருவிழா திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த இரவு உண்மையிலே நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான இறைவன். புதிய ஆண்டு என்றாலே பழையன கழிய வேண்டும். நாம் வாழ்வின் வளர்ச்சிக்கு உதவாத உறவுகளாக இருக்கட்டும், நாம் பழக்கங்களாக இருக்கட்டும், நாம் செலவழித்த விரயம் செய்த நேரமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், இந்த நேரத்திலே நாம் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி நம் இயலாமையை இறைவன் கலைந்து புதிய ஆண்டிலே நாம் நம்மிடம் கொடுக்கப்படுகின்ற சகோதர சகோதரிகளுக்கு, அன்பு உறவுகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க நாம் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அவ்வாறு நாம் ஆசீர்வாதமாக இல்லாத தருணங்களை நாம் நினைத்து மனம் வருந்துவோம். நாம் பிறருக்கு வரமாக இல்லாமல் சாபமாக இருந்திருந்தால் நாம் அந்த நிலையை நினைத்து மனம் வருந்துவோம். இறைவனுடைய அருளினால் நம்மால் எதுவும் கூடும் என்கின்ற நம்பிக்கையோடு, ஆழ்ந்த விசுவாசத்தோடு நாம் நலிவுற்ற நொறுங்குண்ட இதயத்தை இந்த கல்வாரி பீடத்திலே வைத்து இறைவனால் நாம் இதயம் கழுவ பெற்று ஒரு புது படைப்பாக நாம் மாற நம்முடைய பாவங்களை இந்த திருப்பலியிலே ஏற்றுக்கொள்வோம். இறைவனுடைய அருளை நாடுவோம்.
இறைவா புனித கன்னிமரியாவின் வல்லமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்க்கையின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் மோசே வழியாக தன் மக்களுக்கு வழங்கும் உன்னத வல்லமை மிக்க ஆசீர்வாதத்தை நாம் பக்தியுடன் கேட்கின்றோம். புதிய ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கும் நமக்கு ஒளியான இறைவனின் திருமுகம் நம் மீது இறைவாக ஒளிர்வதே உண்மையான ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து அவரது ஆசை வேண்டி இவ்வாசகத்திற்கு செவிமடுக்கிறோம். முதல் வாசகம். இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமரியா, இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் பொழுது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாற்றுவாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ராயேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம் ஒன்றை காலம் கழிந்த போது கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பி நம்மை தம் பிள்ளைகளாக்கிக் கொண்ட உன்னத மீட்பின் உறவினை இன்றைய இரண்டாம் வாசகம் விளங்குகிறது. தூய ஆவியின் துணையோடு இறைவனை அப்பா தந்தையே என அழைத்து மகிழும் இந்த புதிய உறவை போற்றி அன்னை மரியா நமக்கு தந்த இப்பேருமையை உணர்ந்து இவ்வாசகத்திற்கு இப்போது நாம் கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தான். பிள்ளைகளாகவும் உரிமை பெறும் உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பிரிவு 2 இறை சொற்கள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள்.
என்றார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வான தூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. சரியா 12 மணி 5 நிமிடமாகிறது. வழக்கமாக இந்த நேரத்தில் தான் போனுக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சு புரட்ட விடுற நேரம்னு நினைக்கிறேன். அப்படிதானே? இந்த நேரத்தில் உங்களை உட்கார வச்சு மறைவுரை சொல்ல வேண்டும் என்பது மிகப்பெரிய காரியம். டொன்போஸ்கோ இல்லங்கள்லாம் பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு கை தட்டி எழுப்பின உடனே என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரை போற்றுவோம் அப்படின்னு பிரதர்ல சொல்லுவாங்க. எல்லா பிள்ளைங்களும் கண்டதும் திறக்காத்தமா இறைவாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் இந்த மறைவுரை நிகழ்த்துற கொஞ்ச காலத்துக்கு தூங்காம இருக்கிறதுக்காக அந்த எக்ஸசைஸ் செய்வோமா? ஆண்டவரை போற்றுவோம். உங்க பதில் இறைவா உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவரை போற்றுவோம். அப்பா இன்னும் எல்லாம் முடிச்சுட்டு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இன்று நம்முடைய வாழ்நாள்ல இறைவன் இன்னொரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறார், தொடங்கி வச்சிருக்கிறார். இந்த ஆண்டு எப்படி இருக்க போகும்? ஒருத்தரையும் கேட்டா ஒரு விதமா சொல்லுவீங்க. கல்யாணான பெண் அவங்க கணவர் கேட்டா என்ன சொல்லுவாங்க? என்ன புதுசா இருக்க போது? ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் உன்னை வச்சுட்டு இருந்துட்டு தான் இருக்கணும், வேற என்ன புதுசா நடக்கும் அப்படிதான் சொல்லுவீங்க. நம்ம பிள்ளைங்களை கேட்டா என்ன சொல்லுவாங்க? அடுத்த வருஷம் இல்லடா படிக்க போல, அது அப்புறம் பார்த்துக்கலாம் பாருங்க, ஏன்னா சீக்கிரமா பூசிய முடிச்சு போய் தூக்கிட்டு கால வேலையை பார்க்கணும். இப்படியாக ஒரு பழமொழி ஒன்று உண்டு. Let your miseries act as short-lived as your New Year resolution அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இத்தாலியன் பழமொழி. அது என்ன அர்த்தம்னா, உண்மையாவே வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? வர புது வருஷத்துல நான் காலையிலே எழுச்சிருவேன், அளவா சாப்பிடுவேன், டயட் சும்மா அழகா இருக்கிறது முயற்சி செய்வேன், நல்லா படிப்பேன், டெய்லி பிரேயர் சொல்லுவேன். அப்படியான முயற்சி படிக்கிறீங்களா? இன்னைக்கு புது வருஷத்துல நான் இதெல்லாம் பழகணும் செய்யணும் இல்லையா? ஆண்டவர் தான் வச்சு இந்த மாதிரி நம்ம ஆளுக்கு நிறைய பேர் பிரதிகளை எடுப்போம். எடுத்துட்டு நாலு வந்து எக்ஸசைஸ் செய்யணும்ட்டு வண்டியெல்லாம் தொடச்சி ஷார்ட்ஸ்லாம் எடுத்து படிச்சு வச்சுட்டு காலையில 3 மணிக்கே எழுந்திட்டு இன்னும் டைம் ஆகல, இன்னும் 1 hour வரலாம், இன்னும் டைம் ஆகல, இன்னும் 1 hour 6 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாத்தையும் போட்டுன்னு
5வது நாள் சூரியன் உதிச்சு சுருன்னு வந்தாலும் என்ஜாய் பண்ணேன். டயட்லாம் இருக்கணும்ட்டு அப்படிலாம் முயற்சி எடுப்போம். ஒரு நாள் 2 நாள். அதான் அந்த பழமொழி என்ன சொல்றதுன்னா, நீங்க எடுக்கிற இந்த ஆல் யுவர் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் be as short lived as your life. எப்படி நீங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் புது வருஷத்துல எடுத்துட்டு 2 நாள் 3 நாள் நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணலையோ, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் எல்லாம் 2 நாள் 1 நாள்ல கடந்து போயிட்டோம் அப்படின்னு வாழ்த்துவாங்க. அப்படி ஒரு வாழ்த்து வச்சிருக்காரு இத்தாலி நாட்டில். அந்த மாதிரி இந்த புதிய ஆண்டிலே இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி ஒன்றுதான். இங்கிருந்து சொல்றது ரொம்ப சுலபம், அங்கிருந்து கேட்பதும் சுலபம். அனுதினம் இதை கடைபிடித்து ஒரு வாழ்வியல் கலாச்சாரமாக மாற்றுவது என்பதுதான் மிகப்பெரிய சவால். இன்னைக்கு முதல் வாசகத்துல ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டினுடைய துவக்கத்திலேயே ரொம்ப அற்புதமான ஒரு வாசகத்தோடு திரு அவை நமக்கு கொடுத்து துவங்குகிறது. என்னாகமத்தினுடைய 22 இருந்து 27 வரை உள்ள இறை வசனங்கள். இந்த குரு குலத்தவர்கள் இந்த மாதிரி சாமியார்களா மக்களுக்கு எப்படி ஆசி கூற வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பாடு. அதுதான் இந்த 4 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்று வரை எபிரேயத்திலே இஸ்ராயலர்கள் மூத்தவர்கள் குழந்தைகளுக்கெல்லாம், சிறியவர்களுக்கு, தன்னை சார்ந்தவர்களுக்கு, தேடி வந்தவர்களெல்லாம் அந்த ஆசிரியர் கொடுப்பாங்க. 5 ஆசிரியர் கை வச்சுப்போம், வச்சுக்கிட்டு இப்படி கொடுப்போம். யுவரேஹா அதோனாய் மெயிஷ் ரஹேஹா. உண்மையா அப்படிதான் அந்த லாங்குவேஜ். நான் ஒரு 4 ஆண்டு அந்த நாட்டில் படிச்சதால கொஞ்சம் எபிரேயம் தெரியும். இப்படியாக அந்த குருக்கள் இறைவனுடைய பார்வை உங்கள் மீது படட்டும். அதுதான் முதல் வாழ்த்து செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி. எங்க சாமி நானும் இந்த உலகத்துல வந்து 40 வயசு 50 வயசு 80 வயசு ஆயிடுச்சு, எந்த பார்வையும் என் மேல பட்டா மாதிரி தெரியல, சூரிய வெளிச்சம் மட்டும்தான் படுது அப்படின்னு நீங்களா யோசிப்பீங்க. கடவுள் நேரடியாக நம் முன் தோன்றி அவருடைய பார்வையை நம் மீது விழ செய்ய மாட்டார். ஒவ்வொருத்தரையும் அவருடைய தூதுவலாக அவருடைய கண்ணாக ஒவ்வொன்றையும் அனுப்புறார். நாம தான் அந்த பரிவான பார்வையை பரிமாறி கொள்ள வேண்டும். எத்தனை பேர் செய்யணும்னு தெரியல. இன்றைய வாசகத்தினுடைய முதல் வாசகத்திலே ஆண்டின் முதல் நாளிலே இதைத்தான் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நம்முடைய வெறுமனே வெற்று வார்த்தைகளாலே நல்லா இருக்கணும் அறகுறையா சொல்லிட்டு போகாம நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும். அதுதான் இன்றைய முக்கியமா விழாவினுடைய மைய செய்தியாக இருக்கிறது. இன்று நாம் தாயாம் திரு அவையை தாய் என்று கூறுகிறோம். ஏன்? அன்னை மரியாள் எப்படி தன்னுடைய உதிரத்திலே தூய ஆவியாருடைய வரமாகிய தன்னுடைய மகனை சுமந்தார்களோ, அதே போல நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் துன்பங்களை எல்லாம் அன்னை மரியாள் நம்மையும் தாங்கிக் கொள்வார். நம்மளுடைய சொல்லாலே செயலாலே இயேசுவை பிறப்பிப்பார். அந்த செய்தியை தான் திரு அவை நமக்கு முதல் நாளிலே கொடுக்கிறது. அன்னை மரியாளை திரு அவைக்கு தாயாக பிரகடனப்படுத்திய ஒரு திருவிழா.
திரு அவை அந்த தாய்மை குணத்தோடு திரு அவையை வழிநடத்துறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த தாய்மை குணத்தாகி வாழ வேண்டும் என்பதை இந்த விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில பல புண்ணியங்களை நாம பார்க்கிறோம். ஆண்டவரை போற்றுவோம். எங்க பள்ளிக்கான எல்லாம் போயிட்டீங்களா? ஆண்டவரை போற்றுவோம். ஒரு 50% தான் வருது. மற்றவங்க என்ன கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? ஆண்டவரை போற்றுவோம். அந்த வெடி போட்ட நம்பரை இன்னும் நிறைய போட அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவா வச்சுக்காரு. இந்த திரு அவை தாய் உள்ளத்தோடு இந்த ஆண்டை துவக்கம் பண்ணமாக திருச்சபைக்கு ஒரு தாயாக பிரகடனப்படுத்திய நாளை பெருவிழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே இந்த நற்செய்தியில அதிகமா அவங்கள பத்தி பேசப்படவில்லை என்றாலும் அவருடைய புண்ணியங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது 4 நற்செய்தி நூல்களையுமே வாசிக்கின்ற பொழுது அன்னை மரியாளிடம் மேலோக்கி இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய புண்ணியம் எது அப்படின்னு பார்க்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? மாதாவிட இந்த ஒரு குணம் புண்ணியம் நல்லா இருந்தா அப்படின்னா எதை சொல்றீங்க? மகிழ்ச்சியா? தாழ்ச்சி ரொம்ப கஷ்டமான புண்ணியம் நம்ம பிராக்டிஸ் பண்றது. மோட்சம் பெறுவார். ரொம்ப ரொம்ப கஷ்டமான புண்ணியம் தாழ்ச்சியை பின்பற்றுறது. ஓகே, வெரி டிஃபிகல்ட். அப்படிதானே? தாழ்ச்சியா இருக்கிறது தானே கஷ்டம். தமிழ்ல தாழ்ச்சியை பத்தி ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. யாருன்னா ஞாபகம்? தாழ்ச்சியை பத்தி ஒரு பழமொழி சொல்லிக்கிறாங்க தமிழ்ல. பெரியவங்க சொல்லுவாங்க. எங்க அம்மா நிறைய டைம் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. என்னது? என்ன தாழ்ச்சியை பத்தி ஏதாவது பழமொழி ஞாபகம் இருக்கா? யார் சொல்றாங்க? வயசானவங்க சொல்லுவாங்க. தெரியாது. தாழ்ந்தது தங்கம், தாழ்ந்தது தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு விட்டு கொடுக்குறாங்களோ, தாழ்ந்து போறாங்களோ, தாழ்ச்சியா இருக்கிறாங்களோ அவங்க வந்து தங்கம் மாதிரி. ஏன் தங்கத்தை தாழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க? அது மண்டல கடந்தாலும் அதை எடுத்து அதனுடைய தூய்மைப்படுத்தி அதை அடிச்சு நிமிட்டி கடைசியா தான் ஒரு ஆபரணமாக உயர்த்தப்படும். அதற்கு மதிப்பு கூட்டப்படுகிறது. பிரசங்கத்தை கேட்கறதுலே ஒரு நம்ம வேலை பார்க்கிற. அப்போ தாழ்ந்தது தங்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி அன்னை மரியாதை பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு பண்பு குண நலன் என்ன அப்படின்னாக்கா தாழ்ச்சி. நம்மலாம் ஒரு கொஞ்சம் பணம் சேர்ந்தாவே நம்ம பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாம் மாறி இருக்கும். நம்ம பார்க்கலாம் இல்லையா சமூகத்துல. கொஞ்சம் பணம் சேர்ந்துச்சுன்னா அப்படியே பிணுக்கா போவீங்க. நேற்று வரைக்கும் நம்மளை பார்த்து எட்டா அண்ணா அப்படின்னு பேசுறீங்கன்னா அப்போ அப்படியே திருப்பிட்டு போவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய நடமாடும் மனம். ஓகே, அன்னை மரியாளுக்கு கூட இறைவன் வாக்கு கொடுத்தபடியே இறைவனுடைய மகனை தாங்குகிறார். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இடையர்கள்லாம் பார்க்கிறாங்க. வேற்று நாட்டு அரசர்கள்லாம் வணங்குறாங்க. நாம் இன்னைக்கு நற்செய்தியில வாசிக்கிறார். அவங்களாம் பாசோடனே மரியாள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக கொண்டாடினாள் அப்படின்னு நம்ம என்ன வாசிக்கிறோமோ ஒன்றும் கிடையாது. இதே இயேசு வளர்ந்து அவர் அற்புதத்தை நிகழ்த்துகின்ற பொழுது, புதுமைகளை எல்லாம் செய்கின்ற பொழுது அந்த மரியாள் பெருமையோடு என்னுடைய மகன் எப்படிலாம் செய்யறாரு வெரி குட், கிரேட் ஃபெலோ அப்படின்னு சொன்னாங்களா? அதே இயேசு
ஒரு குற்றவாளியாக தீர்ப்பிடப்பட்டு சிலுவையிலே தொங்கவிட்ட பொழுது கூட அந்த அன்னை அமைதி காத்தார். போற்றுவோர் போற்றட்டும், உறுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும். என் பிள்ளை அற்புதம் நிகழ்த்தினாலும் குற்றவாளியாக உயர்த்தினாலும் பழைய ஏற்பாட்டுல நம்ம இருவர் இருக்கிறார் இல்லையா, ஆண்டவர் பெயர் போற்ற பெறுக அப்படின்னு யார் சொன்னது? பழைய ஏற்பாட்டுல யோபு. அந்த மாதிரி அன்னை மரியாள் வாழ்க்கையில பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு தாழ்ச்சியோடு இறை திருவுளத்தை தன் உள்ளத்திலே தியானித்த ஒரு புண்ணியத்தை பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான புண்ணியம் இன்னைக்கு நம்மளுடைய அமைதி. ஏன்னா இன்னைக்கு 10 பேரை எடுத்து அமைதியோடு நித்தியத்துல சமாதானத்துல இளைப்பாற ஒரு நல்ல ஆன்மா, செத்தவங்களை பற்றி பேசுற ஒரு அமைதி உள்ள ஒரு ஆண்மகன், ஒரு பெண் மகள் யாருன்னு வரிசைப்படுத்தி பார்த்தா, மெட்ராஸ்ல போய் மெட்ரோ ட்ரெயின்ல போட்டா சுத்தி பார்ப்பேன், எல்லாம் போன வச்சுதான் ஓடுகிறேன். இங்க கூட ஒரு பாப்பா இப்ப அப்டேட் பண்ணது, ஃபாதர் சொல்றதெல்லாம் பாயிண்ட் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு தானே இதை அப்டேட் பண்ணிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி போன வருஷம் ஒரு அமைதியற்ற ஒரு சூழல். ஒருத்தருக்குலாம் 10 நிமிஷம் தொடர்ந்து ஸ்கிரீனை பார்க்காம இருந்தா மென்டல் ஆயிடுறாங்க. ஆமா, கடைசியா ஒரு நாளை பிடிக்கிறப்போ பார்க்குற ஐட்டமும் செல்போன் ஸ்கிரீன் தான். காலைல ஏற்ற உடனே முதல்ல பார்க்குற ஒரு ஐட்டமும் செல்போன் ஸ்கிரீன் தான் இன்னைக்கு. அப்படிதான் ஆயிடுச்சு இல்ல? இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்திலே நாம் சிக்கி கொண்டோம். ஆனால் நாம் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை, திரு அவைக்கு உலகத்திற்கு தாயாக அவர் உயர்த்த பெற்றிருக்கிறார். காலம் கடந்து அவருடைய புண்ணியங்களை நாம் தியானிக்கிறோம் என்றால் அவருடைய தாழ்ச்சி என்கின்ற புண்ணியம். வேற என்ன அவங்களுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற ஒரு புண்ணியம்னா எதை சொல்லலாம்? அன்னை மரியாள் வேற என்ன சொல்லலாம்? தாழ்ச்சி, பொறுமை, அப்புறம் வேற என்ன? பிறர் அன்பு. எப்படி எலிசபெத்தை போய் பார்த்தது? ஓகே, குட். வேற என்ன? ஒரு நல்ல புண்ணியம் என்ன? இன்னைக்கு நமக்கு இது அதிகமா தேவை. சும்மா நம்ம ஆன்மீகத்தோடு நம்மை கனெக்ட் பண்ணோம். எல்லாத்தையும் அப்படியா டூ மச் டிஸ்டன்ஸ்ட். என்ன சொல்றது? நல்ல வார்த்தை இருக்கு தத்துவத்துல ஞாபகத்தில். அன்னை மரியாள் இருக்கிற இன்னொரு முக்கியமான நல்ல புண்ணியம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படுகிறது. ஓகே, தாழ்ச்சி கீழ்ப்படுகிறதெல்லாம் எல்லாம் ஒண்ணுதான், ஒரே மேட்டர். வேற வேற கேள்வி கேட்கலாம் தூக்கிடுவாங்க. அதுதான் கேள்வி கேட்கணும். வேற என்ன புண்ணியத்தை பார்க்குறீங்க? அந்த அம்மா பார்க்குறாங்க, ஏதாவது ஒரு புண்ணியத்தை சொல்லி பிடிக்க பார்த்தா வேற என்ன புண்ணியம்? மாதாவிட பார்த்ததுல ரொம்ப அருமையான ஒரு புண்ணியம் நீங்க நினைக்கிறது என்னது? ஆண்டவரை போற்றுவோம். பாதிதான் வருது, ஆண்டவரை போற்றுவோம். எஸ், அன்னை மரியாளிடம் காண கிடைக்காத ஒரு அருமையான புண்ணியத்தை இந்த நாளிலே நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஆங்கிலத்தில் அது ஒரு நல்ல வார்த்தை, ரெசிலியன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஓகே, ரெசிலியன்ஸ்னா என்ன? ரெசிலிங் ஃபைட் பண்றதா? அது கிடையாது. ரெசிலியன்ஸ் என்றால் ஒரு போராடும் குணம். அன்னை மரியாளோட வாழ்க்கையோடு அவங்களுடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் நாம பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் அப்படியே ஒரு ஏறுமுகமாவே இருக்காரு. கணவனை காணாத பெண்ணுக்கு நீ ஒரு மகனை கருத்தரிப்பாய்ங்கிற செய்தி சந்தோஷமான செய்தியா? சேலஞ்சிங், ஏற்றுக்கொள்கிறார். ஓகே, அப்படி ஒரு முதியவரை உனக்கு துணைவனாக இருப்பார் அப்படின்னு உடனே ஏற்றுக்கொள்கிறார். அந்த மகனை ஒரு மாட்டு தொழுவத்திலே பெற்றெடுக்க இருக்கிற பொழுது ஏற்றுக்கொள்கிறார். அந்த குழந்தை
குழந்தைக்கு ஒரு உயிர் பிரச்சனை வருகிறது அப்படின்னா உடனே இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது. அன்னைக்கு கழுதையிலே ஏறிக்கொண்டு எகிப்து நாட்டுக்கு பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார். ஒரு பகைமையிலே கொல்ல தேடிய அரசனுக்கு பயந்து குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகிறார். ரெசிலியன்ஸ் அவருடைய வாழ்க்கையிலே அப்புறம் இயேசு செய்த புதுமையெல்லாம் கூட இருக்காங்க. மகிழ்ச்சியான தருணம். அப்படிப்பட்ட ஒரு இறைமகனுக்கு குற்றம் சாட்டப்பட்டு சிலுவை என்கின்ற ஒரு கொடுமையான மரணத்தை கொடுக்கின்ற பொழுது கூட ஏற்றுக்கொள்கிறார். In moments of grief, சாபக்கேடான நேரங்களிலேயும் கூட, சந்தோஷமான நேரங்களிலேயும் கூட, மகிழ்ச்சியான தருணங்களிலேயும் கூட இறைவன் கொடுத்த ஒரு வரமாக எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கின்ற, ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சூழல், ஒரு போராடும் குணம். அதான் ரெசிலியன்ஸ். எல்லா சூழலையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு போராடும் குணம். அதுதான் ஒரு பெண்மணி ஒரு மத கலாச்சாரத்துல, பழம்பெரும் மத கலாச்சாரத்திலே பிறந்த பெண்ணுக்கு ஒரு அசாதாரண பிறப்பும் உயிர் எதிரான ஒரு சூழலும் இந்த எல்லா நிலைகளையும் வென்றெடுக்கக்கூடிய ஒரு போராளியாக இளம் வயதிலேயே அந்த பெண் இருக்கிறாள் என்றால், அந்த யூத சமூக கலாச்சாரத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த இடத்திலே நான் படித்ததாலே எனக்கு தெரியும். அந்த பெண் கோயிலே தான் இருந்தாங்க. நாம நற்செய்தியில வாசிக்கிறோம். எருசலேம் பேராலயத்திலே இருந்தார். ஒருவேளை அவர்கள் வயதுக்கு வந்திருந்தால் அவர்கள் எருசலேம் பேராலயத்தில் இருந்திருக்கக்கூடிய குழந்தை பருவம். அவர் இயேசுவை பெற்றெடுக்கின்ற பொழுது இளம் பெண்ணாக இருந்திருக்க வேண்டும். மிக மிக சிறிய வயதாக இருந்திருக்க வேண்டும். அந்த நிலையிலேயே கூட இறை திருவுளத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக ஏற்று வாழ்ந்த பெண்மணியாக இருக்கின்றார். அதற்காக வந்த எல்லா சவால்களையும் அவர் நின்று எதிர்த்து போராடி ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு வரை அப்போஸ்தலர்களோடு உடன் பயணித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதிய ஆண்டிலே நாம் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு மன வலிமையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். சாமி, எங்க குடும்பத்துல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு போன வாரத்துல ஒரு பெண்மணி போன் பண்ணி என்கிட்ட அழுதுல நான் புலம்பிட்டு இருந்தார். ஃபாதர், எல்லாம் என் வாழ்க்கையில வாங்குறவங்களா தான் இருக்கிறார். எல்லாமே என்கிட்ட கேட்கறதுக்கு தான் வராங்க. எனக்கு கொடுக்கறதுக்கு, எனக்கு நல்ல வார்த்தை சொல்றதுக்கு யாருமே இல்லை. தேவைக்காக மட்டும்தான் என்கிட்ட வராங்க அப்படின்ட்டு அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து வந்து கொண்டார். நான் சொன்னேன், பலன் கொடுக்கும் வரை நீங்க ஒரு கனிதரும் மரமா இருக்கு. இறைவன் உங்கள் வழியாக பலரையும் ஆசீர்வதிக்கிறார். மகிழ்ச்சியா இருக்கு. கொடுப்பதில் இன்பம், பெறுவதில் இல்லை. வாழ்க்கையை கொண்டாடு. கொடுக்கிறது கஷ்டம்தான். பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கொடுங்கள். கொடுக்கின்ற மனதிற்கு இன்னும் பல அருள் வரங்கள் சேர்த்து கொடுக்கப்படும் அப்படின்ட்டு நம்ம நற்செய்தியில பார்க்கிறோம். அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டிலே நாம் பிறருக்கு ஆசிராக இருக்க வேண்டும் என்றால், இறைவனுடைய திருமுகத்தை பிறருக்கு நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்றால், நாம் சொல்லால் செயலால் பிரதிபலிக்க வேண்டும் என்றால், முதல் வாசகத்திலே கூறுவது போல கற்புலனாக இறைவனுடைய சாயல் நாம் முகத்திலே பிரதிபலிக்க வேண்டும் என்றால், அவர் ஆசிரால் அருள் பெற்ற நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. நாம் சந்திக்கின்ற நபர்களில் எல்லாம் நாம் ஒரு அமைதியை விட்டு செல்கின்றோம் என்றால், நாம்
அன்னை மரியாளுடைய சீடனாக நாம் வாழ்கின்றோம். பவுலடிகளார் கூறுவது போல நாம் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள். பிள்ளைகள் என்றால் உரிமை பேர் உடையவர்கள். அப்படிப்பட்ட உரிமை வட்டத்தை விசாலப்படுத்துகின்ற, உறுதி செய்கின்ற, உறவை வளர்க்கக்கூடிய மகனாக மகளாக நாம் திகழ வேண்டும். அதற்கான அருள்வரங்களை இறைவன் என்று தர வேண்டும். அன்னை மரியாள் நமக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நம் உள்ளத்திலே பல ஏக்கங்களோடு இந்த திருப்பலிக்கு நாம் வந்திருப்போம். இந்த வரப்போகின்ற ஆண்டிலே உங்கள் உள்ளத்திலே தாங்கி இருக்கின்ற எல்லா கருத்துக்களையும் ஆண்டவர் இயேசு ஆசீர்வதித்து நீங்கள் உங்களுடைய சொல்லாலே செயலாலே உங்கள் வாழ்க்கையே உங்களை சார்ந்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, அப்படிப்பட்ட நல்ல கனிதரும் ஒரு மரமாக, ஒரு நன்மை பயக்கக்கூடிய நலம் தரும் மருந்தாக உங்கள் வார்த்தைகளும் சொல்லும் செயல் இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நான் வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். நீங்களும் நல்லவற்றிற்கு வலுப்படுத்துகின்ற பொழுது, நல்லவற்றிற்கு ஆசைப்படுகின்ற பொழுது இறைவன் உங்களை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். வரப்போகின்ற ஆண்டு ஒளிதரும் ஆண்டாக நாம் கனவுகள் மெய்ப்பட, நாம் வழியாக பலரும் ஆசீர் பெற அன்னை மரியாள் நமக்காக பரிந்துரைக்க வேண்டும். பிறந்த இயேசு பாலன் நம் உள்ளத்தையும் நம் கருத்துக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய திருவுளத்தை உணர்ந்தவர்களாக அனுதினமும் நடக்க இறைவன் நமக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலியிலே வாழ்த்தி ஜெபித்து, தொடர்ந்து இந்த திருப்பலியிலே உங்கள் உள்ளத்தின் கருத்துக்களோடு இணைத்து ஒன்றிணைவோம். ஆமென். எழுந்து நின்று நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் என்று மொழிந்த இறைவா, நற்செய்தி அறிவிக்க நீ தேர்ந்து கொண்ட திருநிலை பணி
நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். எமது தவறுகளை மன்னித்து 2026ஆம் ஆண்டில் மானுடம் அனைத்தும் அமைதி, அன்பு மற்றும் சமத்துவத்துடன் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று இறைவன் மன்றாடுகிறோம். நாம் தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் உள்ளத்தின் இயக்கங்களை நீர் அறிந்திருக்கிறேன். நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறேன். எங்கள் இயக்கங்களை நீர் ஆசீர்வதித்து வரப்போகின்ற ஆண்டிலே வருந்தரும் ஆண்டாக எங்கள் வாழ்க்கையிலே மொழியாக இருந்து கலக்கடித்து வழிநடத்த வேண்டி நாங்கள் வேண்டிக் கொண்ட மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நோக்கி ஒப்புக்கொடுக்கிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய ஒவ்வொருமான இப்பொலி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றேன். ஓம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்களும் கடமையில் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாக்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்றது. முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அழைத்தார். அவர் வழியாகவே உமது மேன்மையை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாக்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூய்மை அனைத்துக்கும் ஆகவே உங்களுடைய ஆவியை நுழைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அனைவரும் நிகழ்ந்து பெற்றதார்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாளையின் மறை வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைத்து கொண்டலாம். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் பேராயர் கலிஸ்துஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக மொழியினுள் ஏற்றெல்லாம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவல்ல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல தந்தையாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைக்கும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் நீரே. மெய்ப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வழிபடையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். மண்ணுலகிலும்
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் தெய்வம். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருந்த நாம் ஒருவருக்கு எதிரேற்றோம்.
அழைப்பை ஏற்று சிரமம் பாராமல் இந்த இரவு நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பலி நற்கருணை ஆராதனை அளித்த நமது அருட்தந்தை கிறிஸ்டோபர் அவர்கள் சிகரம் திருவண்ணாமலை சிகரத்தில் வந்திருக்காங்க. அவருக்கு நம்ம நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக நமது அண்ணன் மனைகரர் தேவதாஸ் அவர்கள் பொன்னாடை போற்றி பாடியுள்ளார். அனைவருக்கும் அவர்களுடைய சார்பாகவும் எங்கள் இருவர் சார்பாகவும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி. நன்றியோடு கொண்டாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தொழுமைக்கு வந்து சேர தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிகிறார்கள். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசிரியருக்காக தலைமுறைக்கு ஜெபிப்போம். பாசி அனைத்துக்கும் மோட்சம் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாள்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுற செய்து எங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்ந்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், வாழ்க்கை பறி தொடர்கின்றது. அன்புக்குரியவர்களே, பங்கு தந்தையின் பெயராலே என் சார்பில் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். God bless you all. இந்த ஆண்டு நலம் தரும் ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். Thank you.
மகா பரிசுத்த இருதயமே, மரியாதை மாசத்த இருதயமே, திருமணத்தின் தலைவராக சூசியவரே, இறைவனை கல்வியாகப்படுகிற கரியமானே, புதுமையில் சிகரமான புனித அந்தோனியானே, எங்களோடு பாதுகாவலியான மாதாவே, எங்கள் பெயரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து புனிதர்களே புனிதைகளே, இயேசு மரிசூசை நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவே